சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய வயிறு பெருசாகலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால தமிழ் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி திட்டவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க அம்மா ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்போ முத்துப்பாண்டிகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்துப்பாண்டி சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேருமே தமிழை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க. இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் எப்படியாவது இவ கர்ப்பமா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ உடனே சித்ராவுக்கு இருமல் வர மாதிரி காட்டவும் தண்ணி எடுத்துட்டு வா மலர் அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா தமிழ் தண்ணி எடுத்துட்டு வராங்க. என்ன தமிழ், நீ வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற இந்த மாதிரிக்கு நேரத்தில் இப்படி நீ ஓடி வரலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மோகனா வந்துருந்தாங்க. உடனே ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ பண்றதெல்லாம் பார்த்தாக்கி உன் வயிற்றுல உள்ள குழந்தை என்ன ஆகுமோன்னு சொல்லி எனக்கு பயமா இருக்குது. இப்பவுமே போய் ஸ்கேன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் சொல்லவும் அப்போ பார்த்தோம்னா சேதுவும் இது கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா சின்னம்மா சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நான் தமிழ் அழைச்சிட்டு போய் நான் குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மோகனா சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சேது, நான் எல்லாமே கேட்டுட்டேன், இன்னும் 2-3 மாதம் கழிச்சு தான் போய் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா தமிழோட அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் தமிழை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம், அதுக்காக தான் வந்தோம். அவள் என்னதான் இருந்தாலும் கர்ப்பமாக இருக்கிறாளா, அதனால தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் பிரசவம்லாம் முடிஞ்ச பிறகு கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சேது சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது. தமிழ் இங்கே வசதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா, அவள் வயிற்றுல வர இப்போ குழந்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறா, அங்கே அவள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கவும் அப்போ ஒரு வாரமாவது எங்கள் பொண்ணை நாங்கள் இருக்க வச்சுட்டு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படிங்கும்போது அப்போ மோகனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் சேது அவள் ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு வரட்டும் அப்படிங்கவும் உடனே பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரிக்கு நேரத்தில் அவள் அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுவா, அதனால போயிட்டு வரட்டும் அப்படிங்கவும் அப்போ சேது சொல்கிறாங்க, ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் நான் அழைச்சிட்டு வந்துடுவேன் தமிழ் அப்படிங்கவும் உடனே எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழை அழைச்சிக்கிட்டு அவங்க அம்மா அப்பாவும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. உடனே தமிழ் கேட்குறாங்க, இப்போ எதுக்காக என்னங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, உங்கள் வீட்டில் தான் உன் வயிறு பெருசாகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னேங்களா, இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் அங்கே ஒன்றும் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையை முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர ஆனால் முடிச்ச மாதிரிக்கு தெரியலையே, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் கோவத்தோட அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க.